ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சிவா டாக்டர் மினிஸ்டர் முத்துப்பாண்டிக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் கண் முழிச்சதுமே இந்த மெடிசன் கொடுங்கன்னு சொல்லி ஒரு மெடிசனை எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே சிவா பேசுனதெல்லாம் நினச்சிக்கிட்டு சினேகா ரொம்ப குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த டேபிள் மேலே வேற ஒரு மெடிசன் இருக்குது. இப்போ அந்த நர்ஸ் வந்து ஒரு மெடிசன் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஃபோன் வருது, முத்துப்பாண்டி கண் முழிச்சிட்டாரு மினிஸ்டர் அப்படின்னு. உடனே இந்த மெடிசனை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் அந்த மெடிசனையும் கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா மினிஸ்டருக்கு ஃபிக்ஸ் வருது. பார்த்தா மூக்கிலலாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ தான் அவங்க கவனிக்கிறாங்க நம்ம மெடிசன் தப்பாக கொடுத்துட்டோன்னு. இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது பார்த்தா சிவா டாக்டரும் கரெக்டாக அங்கே வராரு. இப்போ சினேகா போய் அங்கே உள்ள ரூமில் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கன்னு சொல்லி ஒரு இது தெரியுது. பார்த்தோம்னா வெளியில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் அவங்களாம் இருக்காங்களா, அவங்களெலாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்த்தோம்னா சிவா டாக்டர் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சிவா டாக்டர் மேலே எல்லாம் கோவப்பட்டு அடிக்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அப்போயுமே சினேகா எதுவுமே சொல்ல ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா டாக்டரை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிச்சிடாரு. என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, யாரும் கேட்கல. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேவராஜன், அதாவது சினேகாவோட அப்பா இருக்காங்களா, அவங்க வந்து எல்லாம் சமாதானப்படுத்தி இது பண்ணி இவங்களை சினேகா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, சிவாவை நீ வா வெளியில் வந்துரு, இந்த இடத்துல நீ இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நைஸாக எஸ்கேப் பண்ணி வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க பார்த்தோம்னா தேவராஜனையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் போலீஸுக்கெலாம் ஃபோன் பண்ணிடுறாரு. இப்போ அவர் காரில் ஏறி கிளம்பி போகிறாரு. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சினேகா வந்து எதுவும் சொல்லாமே இருக்கிறாங்க. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம். அவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. மறுபடியும் உங்கள் காரில் போகிறாங்க. இப்போ போகும்போது பார்த்தோம் அப்படின்னா சிந்து ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ எல்லா டீட்டெயிலையும் சொல்லிடுறாங்க. இப்போ பின்னாடி பார்த்தோம்னா அந்த அமைச்சரோட ஆளுங்களாம் துரத்திட்டு வராங்க. இப்போ ஒரு காரில் போயிட்டு இருக்காரு. அந்த ஃபோன் கீழே விழுந்து ஆன்லேயே இருக்குது. அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சிந்து இப்போ டாக்டர் எங்கே இருக்காரு, சிவா எங்கே இருக்காருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ அவர் போய் ஒரு இடத்துல ஒரு கிரவுண்டில் மாட்டிக்கிறாரு. இப்போ அந்த அமைச்சரோட ஆளுங்களாம் அடித்து கட்டி பார்த்தோம்னா காருக்குள்ளார போட்டுறாங்க. நிறைய காயெல்லாம் ஆகிடுது. ஆனால் அந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தேவராஜன் டாக்டரும் சினேகாவும் வராங்க. இருந்தாலும் இப்போ நம்ம ஒன்றும் பார்க்க வேணாம், பேச வேணாம்னு சொல்லி மறுபடியும் சமாதானப்படுத்தி அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே அவங்க தான். ஆனால் பார்த்தா ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி போயிடுறாங்க. இப்போ காருக்குள்ளார வச்சு கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு சிந்து வந்துடுறாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. அதோட அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனால் இன்றைக்கான எபிசோட் சூப்பரான எபிசோடாக இருந்தாலுமே நம்ம பப்ளி பாய், அதாவது நம்ம ஆறுமுகமும் பைரவியும் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையாக தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். நீங்களாம் ஆதரவு கொடுங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த புது சேனலுக்கு நீங்களாம் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சீக்கிரமாகவே நம்ம அந்த டைமிங்கையும் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த சேனலில் இன்னும் புதுசாக அடுத்தடுத்த சீரியலோட கதைகள்லாம் போடலாம். அதனால் ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.